Taste the Daily. அதிமுக பொதுச் செயலாளருடன் மாநிலங்களவை உறுப்பினர்களாக தேர்வு செய்யப்பட்ட இன்பதுரை தனபால் ஆகியோர் சந்திப்பு. சேலம் நெடுஞ்சாலை நகரில் உள்ள இல்லத்தில் கழக பொதுச் செயலாளரை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றனர். பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோயிலில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குடும்பத்துடன் சாமி தரிசனம். ராஜ அலங்காரத்தில் காட்சியளித்த தண்டாயுதபாணி சுவாமியை மனமுருக தரிசித்து சுவாமி தரிசனம் செய்தார். விழுப்புரம் மாவட்டம் வைரபுரம் கிராமத்தில் பாமக, அமமுக உள்ளிட்ட கட்சிகளில் இருந்து விலகிய மாற்றுக் கட்சியினர் அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் சி.வி. சண்முகம் முன்னிலையில் கழகத்தில் இணைந்தனர். கழகத்தில் இணைந்தவர்களுக்கு அதிமுக எம்பி சி.வி. சண்முகம் வாழ்த்து தெரிவித்தார். கன்னியாகுமரி மாவட்டம் புத்தேரியில் 16 வயது சிறுமிக்கு தாயின் இரண்டாவது கணவர் பாலியல் தொந்தரவு அளித்தது குறித்து புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காத ஸ்டாலினின் காவல்துறை. புகாருக்கு நடவடிக்கை எடுக்காததோடு சிறுமியின் தாயார்தான் இதில் முதல் குற்றவாளி என ஸ்டாலின் மாடல் அரசு ஏவல் துறையினர் மிரட்டல். அம்மா வீட்டுல இல்லாதப்போ அந்த மாதிரி தப்பா நடந்துக்கிறது, அந்த மாதிரி அங்கேயும் டச் பண்றது, அந்த மாதிரி பண்ணாங்க. அவன் எங்க அம்மாட்ட சொன்னேன் அப்படின்னா உன்னை நான் ஏதாவது கொன்றுவேன், ஆசிட் ஊத்திடுவேன் சொன்னா அப்படின்னு சொன்னான். அதனாலதான் நான் பயந்து சொல்லல. கையில கூட சூடு கூட போட்டிருக்கான். சொன்னா உன்னை ஏதாவது பண்ணிடுவேன் பாத்துக்கோ, நீ முடியாதுன்னு சொன்னதுக்கே நான் அந்த மாதிரி பண்ணேன். இதே நீ உங்க அம்மாட்ட போய் சொன்னா ஒரு 2 பேரும் கொண்டு புதைச்சிருவேன், ஆசிட் ஊத்திடுவேன், அந்த மாதிரி சொல்லிடுவேன். கடலூர் மாவட்டம் புவனகிரியில் 15 வயது சிறுமியை காதலிப்பதாக ஆசை வார்த்தை கூறி பாலியல் வன்புணர்வில் ஈடுபட்ட இளைஞர் தலைமறைவான நிலையில் போக்சோவில் வழக்கு பதிவு. ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் அதிகரித்து வரும் பாலியல் குற்றங்கள் பொதுமக்கள் மற்றும் பெற்றோர்களை அச்சப்பட வைத்துள்ளது. செங்கல்பட்டில் பெண் பணியாளரிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட தனியார் பள்ளி தலைமை ஆசிரியர் புகார் கொடுக்கக்கூடாது என திமுக பிரமுகர் மூலம் மிரட்டல். கொடூரம். சிறுமிகள் முதல் மூதாட்டிகள் வரை பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் நாள்தோறும் அதிகரித்து வருவதை தடுக்க முடியாமல் அப்பா ஸ்டாலின் ஆட்சி தோல்வியடைந்து விட்டதாக மக்கள் குற்றச்சாட்டு. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே வீட்டில் தனியாக இருந்த 14 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த ஆட்டோ ஓட்டுநர் மீது போக்சோவில் வழக்கு பதிவு. போக்சோ வழக்கில் சிக்கும் குற்றவாளிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படாததால் குற்றங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் பெண் ஐடி ஊழியருக்கு பாலியல் தொல்லை தந்த நிறுவன உரிமையாளர் சிக்கினார். அப்பா ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பில்லா நிலை தொடர்கதையாகி வருவதாக மக்கள் வேதனை. தாய்லாந்து நாட்டில் இருந்து சென்னை வழியாக பெங்களூருவுக்கு விமானத்தில் கடத்த முயன்ற 10 கிலோ எடை கொண்ட 10 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஹைட்ரோபோனிக் எனப்படும் உயர் ரக கஞ்சாவுடன் இருவர் பிடிபட்டனர். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி கூறுவது போல் தமிழ்நாடு போதைப் பொருட்களின் கேந்திரமாக மாறி வருவது தினந்தோறும் அம்பலம். தேனி மாவட்டம் கம்பத்தில் இருந்து கேரளாவுக்கு 4 கிலோ கஞ்சாவை கடத்த முயன்ற பெண் உட்பட 2 பிடிபட்டனர். காய்கறி, உணவுப் பொருட்களைப் போல் தமிழ்நாட்டில் இருந்து அண்டை மாநிலங்களுக்கு கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் கடத்திச் செல்லப்படுவது சர்வசாதாரணமாகிவிட்டதாக மக்கள் குற்றச்சாட்டு.
கர்நாடக மாநிலத்தில் இருந்து தருமபுரிக்கு கடத்தி வரப்பட்ட 3 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 1 டன் குட்கா பொருட்களுடன் ஒருவர் சிக்கினார். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி கூறுவது போல் தமிழ்நாடு போதைப் பொருட்களின் கேந்திரமாக மாறி வரும் அவலம். நெல்லை மாவட்டம் வள்ளியூர் அருகே நிலப்பிரச்சினை தொடர்பாக இருதரப்பினர் கம்பு மற்றும் அரிவாளால் மோதிக்கொண்ட நிகழ்வால் மக்கள் அச்சம். விடியா ஸ்டாலின் ஆட்சியின் ஏவல் துறை கும்பகர்ண தூக்கத்தில் உள்ளதால் நிம்மதியான வாழ்க்கைக்கு தகுதியற்ற மாநிலமாக தமிழகம் மாறி வருவதாக மக்கள் விமர்சனம். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அரசு மருத்துவமனையில் பிணவரையில் மின்சார வசதி இல்லாததால் அங்கு வரும் உடல்கள் திருப்பி அனுப்பப்படும் அவலம். பிணத்தை வைத்து அரசியல் செய்தவர்களை எல்லாம் ஆட்சியில் அமர வைத்ததால் பிணத்தை வைத்து பரிதவிப்பதுதான் மிச்சம் என மக்கள் சாடல். சென்னை ராமாபுரம் அருகே மெட்ரோ ரயில் கட்டுமான பணியின் போது பாலம் கீழே சரிந்து விழுந்து விபத்து. ஏராளமான வாகனங்கள் இடிபாடுகளில் சிக்கி சேதமடைந்த நிலையில் வாகன ஓட்டி ஒருவர் உயிரிழந்த பரிதாபம். சென்னை ராமாபுரம் அருகே மெட்ரோ ரயில் கட்டுமான பணியில் பாலம் விழுந்து ஒருவர் பலியான சம்பவத்திற்கு விடியா ஸ்டாலின் அரசின் அலட்சியமே காரணம் என குற்றச்சாட்டு. கட்டுமான பணிகளை தனியாருக்கு ஒப்படைத்து விட்டால் போதுமா? முறையாக பணிகள் நடக்கிறதா என அடிக்கடி ஆய்வு செய்ய வேண்டாமா என மக்கள் கேள்வி. விடியா அரசின் அலட்சியம் காரணமாக மெட்ரோ பணியின் போது பாலம் விழுந்து ஒருவர் பலியான நிலையில் சென்னை மெட்ரோ ரயில் பணிகள் பாதுகாப்பின்றி நடைபெறுகிறதா என மக்கள் சந்தேகம். மெட்ரோ நிர்வாகம் மற்றும் ஒப்பந்த நிறுவனங்கள் மக்களின் பாதுகாப்பை புறக்கணிக்கின்றனவா என கேள்வி எழும் நிலையில் ஆபத்து நிகழாத வகையில் உறுதியான நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல். தமிழகத்தில் பொறியியல் சேர்க்கை நடைமுறைகள் முடிந்து ரேண்டம் எண்கள் ஒதுக்கப்பட்ட போதிலும் ஏஐசிடிஇயின் கல்வி அட்டவணை தாமதத்தால் மாணவர்கள் அதிருப்தி. அட்டவணை தாமதத்தால் கவுன்சிலிங் தேதிகள் அறிவிக்கப்படாத சூழலில் ஜூலை 2வது வாரத்தில் அட்டவணையை ஏஐசிடிஇ வெளியிடும் என எதிர்பார்ப்பு. திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள பழவேற்காடு பறவைகள் சரணாலயம் அருகே சட்டவிரோதமாக இறால் பண்ணைகள் அமைக்கப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. தாங்கல் பெரும்புலம் கிராமத்தில் சுமார் 62 ஏக்கர் நிலப்பரப்பில் பண்ணைகள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் இதனை உடனடியாக அகற்ற வேண்டும் என்றும் உள்ளூர் மீனவர்கள் வலியுறுத்தல். சென்னை எண்ணூர் முகத்துவாரத்தில் சிபிசிஎல் நிறுவனத்திலிருந்து கசிந்த கச்சா எண்ணெய் படலத்தால் 8 மீனவ கிராமங்கள் பாதிப்பு. மீனவர்களின் வாழ்வாதாரம் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் எண்ணெய் கசிவுகளால் கடல் நீர் மாசடைந்து மீன்வளம் அழிந்து சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்பட்டுள்ள அவலம். தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் மின் கட்டணத்தை உயர்த்த முடிவு செய்தால் அதனால் ஏற்படும் கூடுதல் செலவை மாநில அரசே மானியமாக ஏற்க வேண்டும் என தமிழ்நாடு சிறு மற்றும் குறு தொழில்கள் சங்கம் வலியுறுத்தல். வருகிற ஜூலை முதல் மின் கட்டணம் உயரும் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் சிறு குறு தொழில்களுக்கு கடும் பாதிப்பை ஏற்படுத்தும் என அச்சம். மின்சார கொள்முதல் முறையில் மாற்றங்கள் ஏற்பட்டால் 11,200 கோடி ரூபாய் இழப்பு ஏற்படும் என தமிழ்நாடு மின் பொறியாளர்கள் அமைப்பு எச்சரிக்கை. மத்திய மாநில அரசுகளுக்கு இடையே ஒருங்கிணைப்பு இல்லாமை மின் வாரியத்தின் நிதி நெருக்கடியை அதிகமாக்குவதாகவும் கருத்து. தென்காசி மாவட்டம் சுந்தரபாண்டியபுரம் அருகே உள்ள முதியோர் இல்லத்தில் கெட்டுப்போன உணவருந்தி உயிரிழந்தோர் எண்ணிக்கை 4ஆக உயர்வு. முதியோர் இல்லங்கள் முதல் குழந்தைகள் காப்பகம் வரை ஸ்டாலின் அரசின் அதிகாரிகள் முறையாக ஆய்வு மேற்கொள்ளாமல் மெத்தனமாக செயல்படுவதால் உயிரிழப்புகள் தொடர்வதாக மக்கள் விமர்சனம். சென்னை மாநகராட்சியில் 20 முக்கிய அரசு அதிகாரிகள் பணியிடங்கள் காலியாக இருப்பதால் பல்வேறு பிரச்சினைகளுக்கு உரிய தீர்வு கிடைப்பதில்லை என மக்கள் புகார். அதிகாரிகள் பற்றாக்குறையால் மாநகரின் பல்வேறு பகுதிகளில் சேதமடைந்த சாலைகள், குப்பைகள் அள்ளுவதில் சுணக்கம் போன்ற பிரச்சினைகளை சந்திப்பதாக மக்கள் வேதனை. தமிழகத்தில் யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் முதல்நிலை தேர்வில் விடியா அரசின் விளம்பர திட்டமான நான் முதல்வன் திட்டத்தில் பயின்ற 98% தோல்வி. 30,000 பேர் தேர்வு எழுதியதாக மதிப்பிடப்பட்ட நிலையில் வெறும் 700க்கும் மேற்பட்டவர்கள் மட்டுமே தேர்ச்சி பெற்றதால் நான் முதல்வன் திட்டம் தோல்வியடைந்ததா என மக்கள் சந்தேகம்.
கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் அரசு பேருந்தின் டயர் வெடித்து நடுவழியிலேயே பழுதாகி நின்றதால் பயணிகள் கடும் அவதி. ஸ்டாலின் அரசு வெற்றி விளம்பரத்திற்காக பழைய டயர் உதிரி பாகங்களை வாங்குவதால் இதுபோன்ற சம்பவங்கள் சர்வசாதாரணமாகிவிட்டதாக மக்கள் மற்றும் ஊழியர்கள் புலம்பல். தருமபுரி மாவட்டம் நாகாவதி அருகே அரசு மற்றும் தனியார் பேருந்து நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானதில் 30க்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவிகள் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதி. ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்ததால் பேருந்துகள் விபத்தில் சிக்கியதாக தகவல். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே விடியா அரசின் தகரடபா பேருந்து மீண்டும் பழுதாகி பாடாய்படுத்தியதால் பயணிகள் கடும் அவதி. தொடர்ந்து ஆங்காங்கே அரசின் ஓட்டை உடைசல் பேருந்துகள் பழுதாகி பாதி வழியில் நிற்கும் நிலையில் அலங்கோல ஸ்டாலின் மாடல் ஆட்சி அலட்சியம் காட்டும் அவலம். திருப்பூர் மாநகராட்சி நெருப்பெரிச்சல் பகுதியில் குப்பை கொட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுக மேயர் தினேஷ்குமாரிடம் பொதுமக்கள் ஆவேசத்துடன் வாக்குவாதம். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் தூய்மையான பகுதிகளில் எல்லாம் குப்பைகளை கொட்டி சுகாதார சீர்கேடு ஏற்படுவதாக குற்றச்சாட்டு. நடப்பு நிதியாண்டுக்கான பட்ஜெட்டில் 3000 கிலோமீட்டர் நீளமுள்ள கிராமப்புற சாலைகளை மேம்படுத்த 1000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு என்பது ஆளும் கட்சிக்கு ஆதாயம் தரும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு. தமிழகம் ஏற்கனவே கடும் நிதி நெருக்கடியில் தள்ளாடி வரும் நிலையில் கமிஷன் கலெக்ஷன் கட்டிங்காக ஸ்டாலின் அரசு நிதி ஒதுக்கீடு செய்துள்ளதா என வலுக்கும் சந்தேகம். தஞ்சாவூரில் சமயக்குரவர் திருநாவுக்கரசர் குரு பூஜையையொட்டி களை கட்டிய முத்து பல்லாக்கு திருவிழா. அலங்கார பல்லாக்குகளில் உற்சவர்கள் திருவீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலிப்பு. குஜராத் மாநிலம் அகமதாபாத் விமான நிலையத்தில் இருந்து 242 பேருடன் லண்டன் புறப்பட்ட ஏர் இந்தியா விமானம் புறப்பட்ட சில நிமிடங்களிலேயே விபத்தில் சிக்கியது. விபத்துக்குள்ளான ஏர் இந்தியாவுக்கு சொந்தமான AI-171 என்ற 787 ரக போயிங் விமானத்தில் பயணித்த 242 பேரில் 241 பேர் உயிரிழந்த பரிதாபம். குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் விமான விபத்து நடைபெற்ற இடத்திலிருந்து 265 பேரின் சடலங்கள் மீட்பு. மீட்கப்பட்ட சடலங்கள் அகமதாபாத் மருத்துவமனைக்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாக அதிகாரி தகவல். விமான விபத்து நிகழ்ந்த ஹாஸ்டலில் உணவறிந்து கொண்டிருந்த 5 மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் உயிரிழப்பு. 20க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்துள்ளதாக தகவல். குஜராத் மாநிலம் அகமதாபாத் ஏர் இந்தியா விமான விபத்தில் பயணி ஒருவர் உயிர் பிழைத்துள்ளார். எமர்ஜென்சி கதவை திறந்து உயிர் தப்பியதாக தகவல். விமான விபத்து தொடர்பான தகவல்களை பெற உதவி எண்கள் அறிவிப்பு. 011246100843 9650391859 என்ற உதவி எண்களை தொடர்பு கொள்ளலாம் என விமான போக்குவரத்து அமைச்சகம் அறிவிப்பு. அகமதாபாத் விமான விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா 1 கோடி ரூபாய் நிவாரணம் அறிவிப்பு. விபத்தில் காயமடைந்தவர்களின் மருத்துவ செலவுகளை ஏற்பதாகவும் ஏர் இந்தியா நிறுவனத்தை நிர்வகித்து வரும் டாடா குழுமம் அறிவிப்பு. அகமதாபாத் விமான விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அமெரிக்க அதிபர் டிரம்ப், ரஷ்ய அதிபர் புட்டின் உள்ளிட்ட உலகத் தலைவர்கள் இரங்கல்.
தங்கள் நாட்டு பயணிகள் 53 பேர் விமான விபத்தில் உயிரிழந்ததால் பல்துறை புலனாய்வு குழுவை இந்தியாவுக்கு அனுப்ப இங்கிலாந்து அரசு முடிவு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1560 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 74,360 ரூபாய்க்கு விற்பனை. தங்கத்தின் விலை தொடர்ந்து உயர்ந்து கொண்டே செல்வதால் நகைப்பிரியர்கள் கவலை.